ஸ்டூடண்ட்ஸ், நேத்து உங்க எலக்ட்ரிசிட்டி டாபிக் படிச்ச சொன்னேன், நீங்களா படிச்சிட்டீங்களா? எஸ் சார் படிச்சாச்சு. பாபு ஸ்டாண்ட் அப். நினைச்சேன்டா இவன் என்னதான் கேள்வி கேட்பான்ட்டு. எலக்ட்ரிசிட்டி டாபிக் சொல்லு. தெரியல சார். அப்போ நேத்து நீ படிக்கல. இனிமே நீ என் கிளாஸ்க்குள்ள இருக்க கூடாது. என்னடா போய் கிளாஸ்? அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா படிச்சு முடிச்சு தான் உள்ள வர. டேய் தல்றா, அவனை கலாச்சம் கண்ணல தண்ணி வந்துருச்சுடா. பாபு சார், உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் ரூம் போக வந்தோம் சார். உனக்கு ரெஸ்ட் ரூம் இங்க தான் இருக்கா? நாளைக்கு வரும்போது எல்லாம் பேரண்ட்ஸ் கூட்டி வரீங்க. நான் கூட கிளாஸ். ஓகே சார். இந்த ஆளை பார்த்தாலும் இரிட்டேட்டா ஆகுதுடா. ரெக்கார்ட் இன்னும் முடிக்கலல்ல? உனக்கு இன்டர்னல் மார்க்ல 0 போட்டு ஃபெயில் பண்றேன் பார். ஃபெயில் பண்ணிக்கோ. மச்சான் பாஸ் ஆயிட்டேன்டா டேய். சூப்பரா. ஏய் என்னடா பிசிக்ஸ் சார் உன்னை இப்படி பண்ணிருக்காரு? சார் ஒரு நிமிஷம். என்னடா? நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் சார். ஆனா பிசிக்ஸ்ல ஃபெயில். 10 மார்க் தான். ஆனா நீங்க எனக்கு இன்டர்னெட்ல ஃபுல் மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ண வச்சிருக்கீங்களே, ஏன் சார்? ஏன்னா எனக்கு என்ன ஃபெயில் பண்றதா என்னோட ஆப்ஷன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னைக்குமே ஒரு டீச்சர் நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் விட நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தான் கேள்வி அதிகமா கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் நம்மளே கேள்வி கேட்கறான்னு பயந்து படிச்சுட்டு வருவோம். இங்க டீச்சர்ஸ் நல்லா படிக்க ஸ்டூடெண்ட் மட்டும் தான் கேர் எடுத்து பார்ப்பாங்கன்னு இல்ல, நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க. நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு பாஸ் பண்ணி பார்க்கறதான ஒரு டீச்சரோட சந்தோஷமே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? கரெக்ட் தான் சார். இவ்வளவு நாள் நான் புரியாம தான் இருந்தேன். இப்பயாச்சும் புரிஞ்சுதே. போடா போய் நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வாங்கடா. சார், உங்களை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமா? வாடா.